கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். மீகா 3 அதிகாரம் 4 வசனத்திலே, அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல ஒரு குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளியாச்சுனாலே ஏதாவது ஒரு பொல்லாத காரியத்திலே ஒரு மனுஷன் சிக்கி கொள்வான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொல்லாத காரியம் இருக்கும்போது, பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஜெபம் கேட்கப்படாது. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். இரவு நேரத்திலே யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கறீங்களோ, நம்ம எல்லாருமே பலவிதமான சூழ்நிலை ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்கிறோம். நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கு, நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு, கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம், இதெல்லாம் நம்மளே கொஞ்சம் யோசித்து பார்த்தா புரியும். அழகா எழுதப்பட்டிருக்கு, ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில், கிரியை அப்படின்னா செயல்களில், தங்கள் செயல்களில் பொல்லாதவர்கள் ஆனபடியினால். இப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம் யோசித்தால், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஆனால் தங்கள் செயல்களிலே பொல்லாதவர்களா இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் பொல்லாதவனா இருக்கும்போது அந்த ஜெபத்துக்கு பதில் வராது என்று எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்திலே ஒரு பொல்லாத மனுஷன் மனம் திரும்பி, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, உமக்கு பிரியம் இல்லாமல் நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பொல்லாத பாவத்தை மன்னிங்கப்பா, நான் உங்களை விட்டு தூரமா போயிட்டேன்ப்பா, நான் துணிகரமா வாழ்ந்துட்டேன்ப்பா, நான் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டேன்ப்பா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி உணர்வடைந்து இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இல்லை அப்படின்னா உணர்வு மட்டும்தான் இருக்காது. சில குடும்பத்துல தப்பு பண்றாங்க, உணர்வு இல்லை. பொல்லாத வழியில போறாங்க, உணர்வு இல்லை. துன்மார்க்கமா போறாங்க, உணர்வு இல்லை. துரோகியா மாறிட்டாங்க, உணர்வு இல்லை. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறாங்க, உணர்வு இல்லை. அவருடைய கற்பனை என்ன? அன்பு கூறுவது. இன்னைக்கு நிறைய வீட்டுல அன்பே இல்லை. அன்பு கூறாமல் நான் ஏன் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி இதயத்துல ஒரு கசப்பு. இப்படியே பல காரியங்கள், பொல்லாத காரியங்களை பார்க்கும்போது பல காரியங்கள் இருக்கு. மார்க் 7:21 22 வரை ஆகிய வசனங்களை வாசித்தால் ஒரு 13 கேரக்டர் வரும். அதுல பொய் பேசுவாங்க, அதுவும் பொல்லாத காரியம்தான். இப்படியே நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கிறோம் என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்க முடியும். பொல்லாத சிந்தனை என்று எழுதப்பட்டிருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பாதகம், களவு, பொருளாசை, துஷ்டதனம், கபடு, காம விகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். இது எல்லாமே பொல்லாதவைகள் தான். ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே ஒரு பொல்லாத காரியம் இருக்குமானால் அவனோட வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தனால கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு. அப்படி பார்க்கும்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு பொல்லாத வாழ்க்கையா இருக்குமானால், ஒரு பொல்லாத நடக்கையா இருக்குமானால், அந்த குடும்பத்திலே
ஜெபத்துக்கு பதில் வராம இருக்கும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியால் செயல்கள்ல பொல்லாத காரியம் இருந்துச்சு அப்படின்னா ஜெபத்துக்கு பதில் வராது. அதே நேரத்துல நான் தான் செஞ்ச தப்பு, என்கிட்ட தான் ஃபால்ட் இருக்கு, நான் தான் எங்கேயோ கர்த்தரோட வார்த்தை கீழ்படியில, நான் தான் எங்கேயோ தப்பா போயிட்டேன், என்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு, நான் இன்னும் கீழ்படிஞ்சிருக்கலாம்னு சொல்லி தன்னைத்தான் தாழ்த்தி தேவனோட சமூகத்துல அர்ப்பணிக்கும் போது தேவன் அந்த குடும்பத்தை பார்ப்பார். அதனால இரவுலகத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல், ஜெபத்துக்கு பதில் கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார். அக்காலத்தில் அப்படின்னா ஒரு மனுஷன் பொல்லாத மனுஷனா வாழும்போது அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார். அப்ப இரவு நேரத்தில் நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், பிரதர் அப்படின்னு உண்மையதான் சொல்றேன், என்னையும் சேர்த்துதான். நானா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது இருதயம் ஃபுல்லா கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு 1000 காரியம் இருக்கு. இருக்கா இல்லையா? எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்கல்ல. சில குடும்பத்தெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ரொம்ப நாள் ஆச்சு, வெளியே தெரிய மாட்டேங்குது. அவங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் இப்ப தெரியல. இப்ப வழக்கத்தின்படி சர்ச்சைக்கு போறாங்க, வழக்கத்தின்படி எல்லாம் செய்யறாங்க. ஆனால் இருதயமோ தூரமா இருக்கு. நிறைய குடும்பத்துல இருதயம் தூரமா இருக்கு, பொல்லாத வழியில போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இதுதான் உண்மையில நிறைய குடும்பத்துல நடக்கூடிய காரியம். சில குடும்பத்திலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு, கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு. இப்ப மறுபடியும் யோசித்து பாக்குறீங்க, ஆமா பிரதர் நீ சொன்ன உண்மைதான், என்னோட வாழ்க்கையிலே ஒரு பொல்லாத செயல்கள் இருக்கு, அந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அர்ப்பணித்தால் கர்த்தர் மறுபடியுமா மனம் இறங்குவார். நாளை என் வாழ்க்கையில 2015 2016 எல்லாம் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா விக்கிரத்துக்கு அடிமையா இருந்தேன், மனுஷனுக்கு அடிமையா இருந்தேன், துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டேன், ஜெபம் பண்ணவே மாட்டேன், துதிக்க தெரியாது. நான் சராசரி வியாபாரியா இருந்தேன், அவ்வளவுதான். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரிஞ்சது பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன, எது துணிகரம், எது துன்மார்க்கமான காரியம், ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிச்சேன். பார்க்கும்போதும் தெரிஞ்சு 24 மணி நேரம் ஒரு பொல்லாத நினைவு, ஒரு பொல்லாத சிந்தனை, ஒரு பொல்லாத யோசனை, ஒரு பொல்லாத நடக்கை, ஒரு பொல்லாத கிரியை, ஒரு பொல்லாத செயல்கள், இதெல்லாம் என் இதயத்துக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் கிடக்கு, என்னெல்லாம் குப்பை கிடக்கு, அந்த குப்பையை முதல்ல கிளீன் பண்ணா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். நான் பைபிள் ஃபுல்லா வாசித்து கண்டுபிடிச்சதுல ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பானா. எனக்கு நிறைய ஜெப குறிப்பு வந்துட்டு இருக்கும் ஆன்லைன் மூலியமா. அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் பையன் மதுபான அடிமையில இருக்கிறான், என் புருஷன் விபச்சாரத்துல இருக்கான், என் பையன் கஞ்சா பழக்கத்துல இருக்கான். இதெல்லாம் நிறைய குடும்பத்துல வந்துட்டு இருக்கும். அந்த வீட்டிலாம் பார்த்தா ஒரு நேரம் சாப்பாடு கூட கஷ்டமா இருக்கும். ஒரு சகோதரி 25 வயசு தான், 3 வயசுல பிள்ளை இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஆனா வீட்டுல எதுவுமே இல்லைண்ணே, வீட்டுல எதுவுமே இல்லை, வீட்டுல சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வேதனை. காரணம் என்ன சொல்லி கேட்கும்போது, கணவர் டெய்லி தண்ணி அடிச்சதான, சில நாள் என்னைக்கா ஒரு நாள் வீட்டுக்கு வருவாராம், வந்தா கெட்ட வார்த்தை பேசுவாராம், மனைவி அடிப்பாராம். எப்படிம்மா அப்படி கேட்கும்போது, நான் பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு போய் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், என் கணவர் மனம் திரும்பிடுவான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல முதல்ல இந்த பொல்லாத ஒரு பாவம் இருக்குமானால் அந்த குடும்பம் மனம் திரும்பினா மட்டும்தான் ஆசீர்வாதம். இது போக சில குடும்பத்துல சொத்து சேர்க்கறதுக்காக பொய் பேசி பொருளாசை, நகை, பணம், ஐஸ்வர்யம், மண்ணு மேல ஆசை, இப்படி நிறைய பாவத்துக்குள்ள போய் எங்கேயாவது போய் சிக்கி விழுவாங்க. பாவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் நமக்கு ஒரு வீடு தருவாரு,
தேவன் நமக்கு ஒரு நல்ல குடும்பம் தருவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணுமோ எல்லாம் தருவார். ஆனா இவங்களா தந்திரமா யார்கிட்டயாவது இருக்கிறதெல்லாம் மொத்தமா சுருட்டிடணும்னு நினைப்பாங்க. அதுக்கு பேர் தான் பாவம். அதான் பொல்லாத கிரியை, பொல்லாத செயல்கள். இதுல ஏதாவது உள்ள கிடந்துச்சு அப்படின்னா அதை வெளியே துறதிக்கு போட்டாச்சு அப்படின்னா நம்ம ஜெபம் கேட்கப்படும். இல்லை நாங்க திருந்தலாம் மாட்டோம், நாங்க அப்படியே தான் வாழ்வோம் அப்படின்னு யாராவது யோசித்தால் அந்த ஜெபத்துக்கு பதில் வராம இருக்கும். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார். அதனால ஜெபிக்கிற பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா ஜெபிங்க. பொல்லாத காரியம் இருக்குமானால் அது தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்பி பாவாரிக்கை செய்து விட்டு ஜெபிங்க. நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபமணி முடித்துவிடுவோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில் உள்ள பாவத்தை கர்த்தர் மன்னிக்கணும்ப்பா. பொல்லாத கிரியைகளை மன்னிக்கணும்ப்பா. பொல்லாத செயல்களை மன்னிக்கணும்ப்பா. பொல்லாத நினைவு இருந்தா எடுத்து போட்டுருங்கப்பா. பொல்லாத யோசனை இருந்தா எடுத்து போட்டுருங்கப்பா. பொல்லாத நடக்க இருந்தா எடுத்து போட்டுருங்க. நாங்க கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போய் எந்த பாவத்துல கொஞ்சம் உமக்கு தான் பார்த்துருக்கீங்க. அந்த பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க. மறுபடியும் மாமுட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. நைட் டியூட்டில இருக்காங்க, நைட்டு டிராவலிங்ல இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு மிகுந்த பாதுகாப்பு தாங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு பாவத்திலும் விழுந்துட விடாதுப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கற்பதிலியா ஜெபிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு போது, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் தவறான தொடர்புகள், தவறான உறவுகள், தவறான செயல்கள், தவறான காரியங்கள், இந்த எல்லா செத்த சுட்டு அறிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கப்பட்டுப்பா. மறுபடியும் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தில் மூடுங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தெந்த குடும்பத்துல பாவ அடிமையில வாழ்றாங்களோ மறுபடியும் மனம் திரும்பி வாழ கிருபை தாங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க. என் இயேசு ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கும். உங்க நாமம் மகிமைப்படட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். தேவனர்லயே அப்ப மினிஷன் ஆசிரியங்க. சீக்கிரமா படுத்துவங்க, கத்து கிருபை தாங்கப்பா. குடும்ப ஜெபம் பண்ண அப்பா, தனி ஜெபம் பண்ண, தேவனை தேட இரவு போலுமா வேதத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்துல கண் விழித்து ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. கடன் பிரச்சனை குடும்பத்தை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.